கனகதாரா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியிலான, அதாவது பாஜக தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகித்து வருகிறார். தமிழகத்தில் எதிர்வரக்கூடிய 2026 சட்டசபை தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அவர் தன்னுடைய கட்சி பணிகளை பலப்படுத்தி வரக்கூடிய இந்த சூழலில் திடீரென உடல் நலக்குறைவு காரணமாக அவர் சென்னை கிரீம் சாலையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகிறார்கள். ஏற்கனவே அவருக்கு இது போன்ற உடல்நலக்குறைவு குறித்து ஏற்கனவே சாதாரண மருத்துவ பரிசோதனைக்காகத்தான் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என கூறப்பட்டிருந்த நிலையில் அவருடைய உடல்நலை குறித்து மருத்துவமனை தரப்பில் ஒரு அறிக்கையானது வெளியாகி இருக்கிறது. டிடிவி தினகரன் வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காகத்தான் 10/4/2025 அன்று அப்போலோ மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் இன்று மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர் பல்வேறு உடல்நலக்குறைவு கோளாறு என கூறப்பட்டிருந்தாலும் கூட சாதாரண மருத்துவ பரிசோதனைக்காகத்தான் அவர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக மருத்துவமனை நிர்வாகத்தினுடைய தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு அந்த அறிக்கையானது வெளியாக இருக்கிறது. கனகதாரா, வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்குத்தான் டிடிவி தினகரன் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார் என்று மருத்துவமனை தரப்பில் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு செய்தமைக்கு நன்றி பாஸ்கர் பாண்டியன்.